Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya. அண்டை நாடான நேபாளத்தின் போட்டே கோஷி ஆற்றில் திடீரென ஏற்பட்ட ராட்சத வெள்ளப்பெருக்கு பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கையின் கோர தாண்டவம் சில வினாடிகளில் மனித வாழ்க்கையை எப்படி தலைகீழாக மாற்றக்கூடும் என்பதற்கு இந்த அதிர்ச்சி தரும் காட்சிகளே சாட்சி. நேபாள் நாட்டில் மலைப்பாங்கான ரசுவா மாவட்டத்தில் பனி ஏரி உடைப்பால் போட்டே கோஷி ஆற்றில் திடீரென காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. எதிர்பாராத இந்த பெருவெள்ளத்தால் பல சிற்றூர்கள், சந்தை பகுதிகள் மற்றும் வணிக வளாகங்கள் முற்றிலும் அடித்து செல்லப்பட்டன. பாறைகளும் சேரும் சகதியும் காட்டாற்று வெள்ளத்தில் கரைபுரண்டு வந்தபோது உயிருக்கு பயந்து மனிதர்கள் அலறி அடித்து ஓடும் சிசிடிவி கேமரா காட்சிகள் நெஞ்சை நடுங்க வைக்கின்றன. போட்டே கோஷி ஆற்றில் சீறி பாய்ந்த வெள்ளம் வீடுகளையும் பாலங்களையும் சாலைகளையும் சுவடு தெரியாமல் அடித்து சென்றது. நுவாகோட் மற்றும் ரசுவா பகுதிகள் சேற்றுக்கு அடியில் புதைந்து போய்விட்டன. நேபாள் சீன எல்லையை இணைக்கும் மலைப்பகுதியில் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்த மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை திடீரென உருவான நிலச்சரிவாலும் பயங்கர வெள்ளத்தாலும் ஒரே நொடியில் சின்னாபின்னமாகியுள்ளது. இந்த கோர வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதனிடையே நேபாளத்தின் கோடாரி பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால் திபெத் பகுதியில் உள்ள பனிப்பாறை ஏரி ஒன்றின் அணை உடைந்து பெருமளவிலான நீர் ஒரே நேரத்தில் சீறி பாய்ந்து வந்ததே கோசி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட காரணம் என நேபாள் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். தங்கள் உறவுகளின் கதி என்னவென்று தெரியாமல் தவிக்கும் குடும்பங்களின் கண்ணீர் குரல் அப்பகுதியையே பெரும் சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya.